ரஷ்யா உக்ரைன் போர் இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதுவிதமான ரொம்ப ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் உலக அரசியலையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான திருப்பு முனைகளை பற்றி தான் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தா ரஷ்யா தங்களோட வான்வழி ஆதிக்கத்தை வச்சு உக்ரைனோட முக்கியமான இடங்கள் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கி கொண்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் இதற்கு பதிலடி கொடுக்குறோம் என்ற பெயரில் உக்ரைன் சும்மா இல்லாமல் ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே புகுந்து ரஷ்யாவோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக இருக்கிற பெட்ரோல் டீசல் விநியோகத்தை முடக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இதனால் ரஷ்யாவில் இப்போ பெரிய எரிபொருள் பற்றாக்குறையை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த போரோட போக்கியை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வு, அதிரடியான நகர்வு அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கு. அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செல்ன்ஸ் அவர்களை நாட்டோ சம்மிட்டில் வச்சு மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார், அறிவிச்சிருந்தார். அது என்ன விஷயம்? இதனால் உலக நாடுகளே இப்போ ரொம்ப பெரிய பதட்டத்தில் இருக்காங்க. ரஷ்யா இதுக்கப்புறம் செய்ய போகிற காய்நகர்த்தல்கள் என்ன? உக்ரைன் நினைச்ச மாதிரி ரஷ்யாவோட பொருளாதாரத்தை ஓயில் கிடங்கள் மீது தாக்குதலை நடத்துவதால் அழிக்க முடியுமா? அந்தளவுக்கு ரஷ்யா வீக்காக இருக்கிறார்களா? இதனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம். ரஷ்யாவோட இராணுவம் ஒரு புது உத்தியை தங்களுடைய போருக்காண்டு கையில் எடுத்திருக்கிறார்கள். உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்கள் யாராவது ஒரு கட்டிடத்துக்கு நுழைகிறாங்கன்னா அவங்க அந்த கட்டிடத்துக்கு நுழைஞ்ச உடனேயே சில நொடிகள்லேயே அந்த கட்டிடத்தை ரஷ்யாவோட இராணுவம் ஒட்டுமொத்தமாக குண்டு வச்சு தரைமட்டமாக்குகிறார்கள். இது எப்படி நடக்குதுன்னா, ரஷ்யா தங்களோட அதிநவீனமான ட்ரோன்கள் மூலமாக உக்ரைனோட இராணுவ வீரர்களை, அதாவது உக்ரைனோட இராணுவ வீரர்களோட நடமாட்டத்தை 24 மணி நேரமும் உளவு பார்த்து கொண்டே இருக்காங்க. இவங்க, அதாவது இந்த உக்ரைனோட இராணுவ வீரர்கள் தற்காலிகமாக தங்குற இடம் அல்லது பதுங்கும் இடங்களை கண்டுபிடிச்ச உடனேயே மிக துல்லியமான மிசைல் தாக்குதலை அந்த இடத்துல ரஷ்யா செய்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட ஏர்போர்ஸ் இப்போ பாப் அஞ்சூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வான்வழி வழிகாட்டப்பட்ட கிளைடு கொண்டுவலை, அதாவது கைடட் கிளைட் பாம்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். டொனாஸ் மற்றும் கார்கிவ் எல்லைகளில் இருக்கின்ற உக்ரைனோட 159வது மெக்கனைஸ் பிரிகேட் முகாம்கள், அப்புறம் அவங்களோட ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் எல்லாமே இந்த குண்டு வீச்சுகளால் ரொம்பவே கடுமையான சேதங்களை சந்திச்சிருக்கு. உண்மை சொல்லணும்னா இந்த குண்டு வந்து விழுந்தா அந்த இடம் மொத்தமாக தரைமட்டம் ஆகிடும் என்பதுதான் உண்மை. ரஷ்யாவோட ஒட்டுமொத்த பிளான் என்னென்னா, உக்ரைன் படைகளுக்கு பின்னாடி இருந்து வருகின்ற அந்த ஆயுத விநியோக பாதைகளை, சப்ளை லைன்ஸை முற்றிலும் துண்டிக்கணும். அதன் மூலமாக முன் வரிசையில் ஃப்ரண்ட் லைனில் சண்டை போடுற உக்ரைனோட வீரர்கள் அவர்களோட நகரும் திறனை மொத்தமாக கட்டுப்படுத்தி அவர்களை நியூட்ரலைஸ் பண்ணணும் என்பதுதான் ரஷ்யாவோட பிளான். இதற்கு உக்ரைன் தரப்புலேருந்து பதிலடியை கொடுக்குறோம் என்ற பெயரில் ரஷ்யாவுக்கு பிரசரி போட ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செல்ன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, தரைவழி போரில் நமக்கு அதிக மனித இழப்புகள் ஏற்படுது. அதனால் நாம் இந்த போரை பூமியில் இருந்து வான்வெளிக்கு வாட் டு த ஸ்கையாக மாற்றணும் அப்படின்னு ஒரு புது வியூகத்தை கொண்டு வந்திருக்கார். இதோட விளைவாக உக்ரைனோட நீண்ட தூர ட்ரோன்கள், அதாவது நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ட்ரோன்கள் ரஷ்யாவோட எல்லைக்குள்ள பல 100 கிலோமீட்டர் உள்ள புகுந்து அங்கே இருக்கிற முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைக்க தொடங்கியிருக்கு. சமீபத்தில் கூட அசோக் கடற்பகுதியில் போய்கிட்டு இருந்த ரஷ்யாவோட 2 மாபெரும் எண்ணெய் டேங்கர்கள் மீது உக்ரைன் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இதனால் அந்த டேங்கர்கள் பயங்கரமாக தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. இந்த தாக்குதலால் இப்போ ரஷ்யாவோட பல நகரங்களில் கடுமையான பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற தகவல்களும் வெளியே வருது. மக்கள் தங்களோட வண்டிகளுக்கு பெட்ரோல் போடுறதுக்காண்டி பெட்ரோல் பங்கில், அதாவது பெட்ரோல் ஸ்டேஷனில் கிலோமீட்டர் கணக்கில் நிறைய மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற வீடியோஸும் வெளியே வருது. உக்ரைனோட பிளான் ரொம்பவே சிம்பிள். ரஷ்ய இராணுவத்துக்கு போகிற டீசல் பெட்ரோலை முடக்கினாலே, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கிடைக்காம பண்ணினாலே மக்கள் கோபமடைவார்கள். இதனால் புடினவர்களுக்கான ப்ரெஷர் போடப்படும். இதனால் புடினவர்கள் உக்ரைன் சொன்ன மாதிரி சீஸ்ஃபயருக்கு ஓகே சொல்லுவார் என்பதுதான் செல்ன்ஸோட பிளான், உக்ரைனோட பிளான். இதனால் ரஷ்யாவோட தாக்கும் வேகமானது குறையும் என்றும் உக்ரைன் நம்புகிறார்கள். பட் இது உண்மையான்னு பார்த்தா இது உண்மை இல்லை. உலக நாடுகளையும் உலக மக்களையும் ஏமாற்றுவதற்காண்டு உக்ரைன் செய்கின்ற பிஆர் ஸ்டண்ட் மட்டும்தான் இது. இப்போ உக்ரைன் ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்கள் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பித்த பிறகுதான், அந்த தாக்குதல் இடம்பெறக்கு முன்னர் ரஷ்யா மேற்கொண்ட முன்னேற்றங்களை விட இந்த தாக்குதல் இடம்பெற்ற பிறகு ஃப்ரண்ட் லைனில் ரஷ்யாவோட முன்னேற்றம் தான் படுவேகமாக இருக்குது. அண்ட் உக்ரைனில் இருக்கின்ற பல பகுதிகளில் இப்போ பயங்கரமான தாக்குதலை ரஷ்யா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே உக்ரைன் இப்படி ரஷ்யாவோட ஓயில் கிடங்கள் மீது தாக்குதலை நடத்துறதால ரஷ்யாவோட வேகம் குறையலை, அதுக்கு பதிலாக அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடின் அவங்க என்ன சொல்லியிருக்காருண்டா, இந்த உலகத்திலேயே அதிகமான கச்சை வைத்திருக்கின்ற நாடுகளில், அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கின்ற நாடுகளில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கோம். இதனால் உக்ரைனோட ப்ரெஷராக இருக்கட்டும், மேற்குலக நாடுகளோட ப்ரெஷராக இருக்கட்டும், அதை எங்களால் எதிர்கொள்ள முடியும். அது பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்க போகிறதில்ல. அண்ட் ரஷ்யா ஒரு கொஞ்சம் கச்சா எண்ணெயில் மட்டும்தான் ஸ்டோரேஜில் வச்சுருக்கிறார்கள். ரஷ்யாவை ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிடலாம், ஈஸியாக அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடலாம். அது மேற்குலக நாடுகளோட நிபந்தனையின்படி, தாங்கள் சொல்லுகின்ற நிபந்தனையின்படி ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று உக்ரைன் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தப்பு கணக்கு போட்டுட்டார்கள். அவர்களால் ரஷ்யாவை எங்களை அடிப்பணியை வைக்கவே முடியாது. நாங்கள் அதுக்கான வழிகளை செய்துட்டோம். இவர்களோட ப்ரெஷரை எதிர்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதனைத்தையும் செய்துட்டோம். அவ்வளவு ஈஸியாக எங்களை பணிய வைக்கிற அளவுக்கு நாங்கள் வீக்கான நாடு இல்லை என்பதை புடின் அவங்க சொல்லிட்டார். ஆகவே ஓயில் கிடங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதால் அது செய்திகளில் வருது. அந்த நியூஸ் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. இதனால் ரஷ்யாவில் கச்சா எண்ணெயினுடைய டீசல் மற்றும் பெட்ரோலோட கையிருப்பானது கொஞ்சம் குறையுது தான். மக்கள் அதனை எடுப்பதற்காண்டி வாங்குவதற்காண்டி லைனில் நிற்க வேண்டி இருக்குது. ஆனால் இதால் ரஷ்யா அடிபணிஞ்சிடுவாங்களா, பின்வாங்கிடுவாங்களா, அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துடுவாங்களா, சீஸ்ஃபயருக்கு ஓகே சொல்லிடுவாங்களான்னு பார்த்தா அது கனவுல கூட நடக்காது. ஆகவே உக்ரைனோட பிளான் மறுபடியும் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. இப்போ நாம் இந்த போரோட அடுத்த மிக முக்கியமான உலகத்தையே உற்றுநோக்க வச்ச, அதாவது அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அதிரடியான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவோட மிக முக்கியமான ரகசியங்கள் நிறைந்த பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதோட தொழில்நுட்பத்தை, அந்த மிசைல் தொழில்நுட்பத்தை உக்ரைன் நாட்டுக்கே நேரடியாக வழங்கி உக்ரைன் மண்ணில் வச்சு அதை தயாரிப்பதற்கான உரிமத்தை, லைசன்ஸை அமெரிக்கா கொடுக்க போகிறார்கள். இது உலக பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரிய ஒரு விவாதங்களை கிளப்பியிருக்கு. ஏனெண்டா வழக்கமாக ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா இந்த மிசைல்களை அனுப்பினா அதை தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு பெரிய ஆர்டர் ஆனது கொடுத்து அது உற்பத்தியாகி வாரதுக்கு பல மாதங்கள், ஏன் சில வருடங்கள் கூட ஆகும். ஆனால் ட்ரம்பர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பேட்ரியோட் மிசைல் என்பது ஒரு தற்பாதுகாப்பு ஆயுதம். அமெரிக்கா உங்களுக்கு, அதாவது உக்ரைனுக்கு ஆயுதங்களை, போதிய அளவு ஆயுதங்களை கொடுக்கலன்னு நீ எங்ககிட்ட குறை சொல்லவே முடியாது. இந்த மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான மிசைல் தொழில்நுட்பத்தை வச்சு உங்களோட சொந்த நாட்டிலேயே நீங்களே உங்களுக்கான மிசைல்களை தயாரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த முடிவு உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மேற்குலக நாடுகளால் பார்க்கப்படுது. பட் இதனை சாத்தியமாக்க முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் உக்ரைனுக்கு வச்சு எந்த மிசைலை உற்பத்தி செய்தாலும் சரி, அந்த உற்பத்தி ஃபெசிலிட்டியை ரஷ்யா தாக்குதலை நடத்தி முழுமையாக அளிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரியோட் மிசைலை, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான மிசைலை அமெரிக்கா தயாரிப்பதாக இருந்தாலே பல மாதங்கள் ஆகும், ஏன் பல வருஷம் கூட ஆகலாம். இப்படி இருக்கிற இதற்கான இந்த மிசைலுக்கான செமிகண்டக்டராக இருக்கட்டும், முக்கியமான சிப்புகளாக இருக்கட்டும், அது அனைத்துமே உக்ரைனுக்கு கிடைக்குமா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மிசைலை உற்பத்தி செய்வதற்கான லைசன்ஸை கொடுக்கலாம், பட் அதற்கான ஃபெசிலிட்டி அமைச்சு உக்ரைனில் வச்சு இதனை தயாரிப்பதற்கு பல வருடங்கள் எடுக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. சரி, அமெரிக்கா இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுத்த உடனே ரஷ்யா சும்மா இருக்குமா? மாஸ்கோ தரப்பில் இருந்து, அதாவது ரஷ்யா தரப்பில் இருந்து இதற்கு உடனேயே கடுமையான எச்சரிக்கையானது வந்திருக்கு. ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடின் அவர்களோட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா என்ன செய்கிறாங்க என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இப்போ நடக்கிறதை கண்மூடிக்கிட்டு நாங்கள் அமைதியாக இருக்கோம்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நாங்கள் அனைத்தையுமே உற்று கவனித்து கொண்டு இருக்கோம். அமெரிக்கா என்ன செய்கிறார்கள், அமெரிக்கா எப்படி நாடகம் ஆடுகிறார்கள், அமெரிக்கா எப்படி முதல்ல குத்துகிறார்கள், அனைத்தையுமே நாங்கள் கண் முன்னாடி பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அமெரிக்கா இப்போ நிலைமையை இன்னுமே தீவிரமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஆயுதங்களையும் இராணுவ அழுத்தங்களையும் அதிகரித்து அமைதியை கொண்டு வரலாம்னு நினைக்கிறது ஒரு தவறான கணக்கு அப்படின்னு ரஷ்யா எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் போர் இன்னுமே நீளுமே தவிர இதோட பாதிப்பு காரணமாக நாங்கள் எங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய உக்ரைன் நிலையில் இன்னுமே பெரிய அளவிலான பாதுகாப்பு மண்டலத்தை, பப்பர் சோனை உருவாக்க வேண்டி இருக்கும் என்றும் ரஷ்யா நேரடியாகவே மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடின் அவர்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகத்தான் இருக்கிறதையும் ரஷ்யா தரப்புலேருந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் ரஷ்யா மேற்குலக நாடுகளை முழுமையாக நம்பலை என்பது தெளிவாக தெரியுது. நாம் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு இறுதி முடிவுக்கு வரணும்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ங்கிறது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை போர் இல்லை. இது உலக வல்லரசுகளோட ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் அவங்களோட வியூகங்களையும் சோதித்து பார்க்குற ஒரு மாபெரும் புவிசார் அரசியல் களம், அதாவது ஜியோபொலிட்டிக்கல் பேட்டில் கிரவுண்ட். நாம் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ரஷ்யா தங்களோட பாப் 500 ரக வழிகாட்டப்பட்ட கிளைட் கொண்டு
அதாவது பாப் அஞ்சூர் என்று சொல்லப்படுகின்ற கைடட் கிளைட் பாம்ஸ் மூலமாகவும் அதிநவீனமான ட்ரோன் உளவு மூலமாகவும் உக்ரைனோட ஃப்ரண்ட்லைன் படைகளை முற்றிலும் முடக்க பார்க்கிறார்கள். தாக்குதலை நடத்தி பாரியள இழப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன் இதற்கு சளைக்காமல் ரைசாவுக்கு பதிலடியை கொடுக்குறோம், ரைசாவுக்கு ப்ரெஷரை கொடுக்குறோம் என்ற பேரில் ரைசாவோட பொருளாதார மையமான எண்ணெய் டேங்கிகளை தாக்கி ரைசாக்குள்ளேயே ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கி போரை வான்வழியாக மாற்றி இருக்கிறார்கள். தரவழி போரில் மனித இழப்புகளை குறைக்கிறதுக்காக உக்ரைன் எடுத்திருக்கிற இந்த ட்ரோன் உத்தி நவீன போர்க்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக பார்க்கப்படுது. பட் இந்த போரை வான்வழிக்கு மாற்றினாலும் உக்ரைன்ட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இல்லை. உக்ரைன் ட்ரோன்களை பயன்படுத்தி ரைசாவுக்கு தாக்குதலை நடத்துகிறார்கள். அதில் நிறைய ட்ரோன்களை ரைசா சுட்டு விடுத்துறதால உக்ரைன் அனுப்புகின்ற அத்தனை எண்ணிக்கையிலான ட்ரோன்களும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்துகிறான்னு பார்த்தா இல்லை. ஆனால் உக்ரைன்ட்ட இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாததால் ரைசா லான்ச் பண்ணுகின்ற மிசைல்களும் ட்ரோன்களும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமான தாக்குதலை உக்ரைனுக்கு செய்யுது. இதனால் முதல்ல கண் சுமிட்ட போகிறது உக்ரைனாகத்தான் இருப்பார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஆனால் இங்கே நாம் எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட பேட்ரியாட் மிசைல் லைசன்ஸ். அந்த அறிவிப்பு தான் இப்போ அனைவராலும் முற்று கவனிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அமெரிக்கா இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் தங்களோட மிக ரகசியமான அதிநவீனமான வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை இந்த அளவுக்கு எளிதாக கொடுத்ததே இல்லை. ஜப்பானுக்கு கொடுத்துருக்கிறார்கள், ஜெர்மனிக்கு கொடுத்துருக்கிறார்கள், பட் இந்த அளவுக்கு எளிதாக கொடுத்ததில்லை. ட்ரம்ப் அவர்களோட இந்த நகர்வுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அமெரிக்கா நேரடியாக ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு உக்ரைனுக்கு கொடுத்து ரொம்பவே களைச்சி போன நிலையில் தொழில்நுட்பத்தை உங்களுக்கே தாரம், நீங்களே தயார் செய்து கொள்ளுங்க, உங்களுக்கான மிசைல்களை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அமெரிக்கா தன் மீதான நிதி சுமையை குறைச்சி கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயம் ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தத்தையும் தக்க வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு ரஷ்யா கொடுத்திருக்கிற எச்சரிக்கையை நாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒயிட் ஹவுஸோட இந்த கணக்கு ஒரு தவறான புரிதல். இதனால் போர் இன்னுமே நீளத்தான் செய்யுமே தவிர அது நிற்காது என்பதை ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட பாதுகாப்புக்காண்டி உக்ரைன் நிலையில் இன்னுமே பெரிய அளவிலான ஒரு பப்பர் சோனை உருவாக்க போகிறோம் அப்படின்னும் புடினவர்களோட அரசாங்கம் மிரட்டலையும் விடுத்திருக்கிறார்கள். இதோட அர்த்தம் என்னென்னா ரஷ்யா உக்ரைனோட இன்னும் பல பகுதிகளை கைப்பற்றவோ அல்லது தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரவோ முயற்சி செய்ய போகிறார்கள். இதனால் நிறைய பகுதிகளை உக்ரைன் ரஷ்யா இழக்க போகிறாங்க என்பதுதான் உண்மை. அப்படி பார்த்தா போர் இன்னுமே பல வருடங்களுக்கு முடியாமல் தொடர்ந்து நடக்கப்போகுது என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. உக்ரைன் ரஷ்யாவை சுரண்டி பார்ப்பதும் நாங்கள் மிசைல்களை ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவை நியூட்ரலைஸ் பண்ணலாம் என்று உக்ரைன் நினைப்பதும் முட்டாள்தனமாகத்தான் பார்க்கப்படுது. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.